மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ நான் கிரக பலத்தை பற்றி நடத்த போகிறேன். இந்த கிரக பலத்திற்கு முன்னாடி ஒரு பீடிகை போடுறேன். அதாவது கிரக பலம் எத்தகைய அவசியமானது, அதில் உள்ள சில நுணுக்கங்கள் எத்தகைய அவசியமானது. இப்போ இதற்கடுத்து இதில் உள்ள சந்தேகங்களை மட்டுமே கொண்டு வாங்க. தசாபுக்தியில் கிரக பலம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சே ஆக வேண்டிய சில விஷயங்கள். இப்போ இந்த இடத்துல இது மகரம், இது கடகம். இந்த கடகம் மகரம், இந்த அமைப்பை மகரத்திலிருந்து கடகத்திற்கு போவதை உத்தராயணம் என்கின்ற வடக்கு நோக்கிய பயணமாகவும், வடக்கு நோக்கி, அதாவது சூரியன் பூமி சுற்றுப்பாதை அமைப்புகளை சொல்லுவாங்க. நம்ம அந்த வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி அப்படின்றத வச்சுக்க வேண்டாம். மகரத்திலிருந்து கடகத்திற்கு செல்லக்கூடிய கிரகங்கள் ஒருவித பலமாகவும், கடகத்திலிருந்து கீழ் நோக்கி மகரத்தை நோக்கி வரக்கூடிய இந்த மகரமோ கடகமோ பூமி சுத்துகின்ற ஒரு அச்சு. இந்த மகரம், இது மகரம், இது கடகம் இல்லையா? இந்த மகரம் கடகத்தை நான் ஆரம்பத்திலே நிறைய சொல்லி கொடுத்தேன். சூரியனை சுற்றி பூமி இப்படி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஒரு முனை கடகம், இந்த ஒரு முனை மகரம். இப்போ இதை வச்சே நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த மகரத்திலிருந்து கடகத்தை நோக்கி போகக்கூடிய கிரகங்களுக்கு ஒருவித பலம் இருக்கிறது, அது உத்தராயணம். கடகத்திலிருந்து மகரத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்புகளில் பலம் குறைகிறது, அது தட்சிணாயனம் என்பது அயன பலமாக குறிப்பிடக்கூடிய. ஒரே நேரத்தில் பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன், சுக்கிரன், குரு, தனிப்புதன், இந்த கிரகங்கள் மிகப்பெரிய யோக பலனை செய்யும். இது காலபலம்னு சொல்லுவாங்க. இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன், செவ்வாய், சனி, இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும். இப்படிங்கிற மாதிரியான பகல் இரண்டு இருட்டு தன்மைகள், இந்த 6 விதமான ஷட்பலத்தையும் சேர்த்து ஸ்தான பலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சில பல நட உன்னத பலம் அப்படி இப்படி நிறைய வரும். இது எல்லாத்தையும் சாறு பிழிஞ்சு அதில் அந்த திருப்பலத்தையும் கிரக சேர்க்கைகளையும் இணைத்து தான் நான் உணர்ந்த ஜோதிடமாக உங்களுக்கு சுபத்துவம் பாபத்துவம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். சுபத்துவம் பாபத்துவம்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ என்னென்னா, இந்த தசாபுக்திகளில் கிரக பலத்தை எப்படி அறியறதுன்றதில் கிரக பலத்தை நான் தனியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்னைக்கு ஜோதிடம் ஆட்சி உச்சத்தோடு மட்டும் நின்று விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஷட்பலத்தை முழுமையாக உபயோகப்படுத்த தெரிந்தவர்கள் அருகி விட்டார்கள். ஒரு ஊரில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களில் 100 ஜோதிடர்களாவது ஷட்பலத்தை முழுமையாக சொல்லி பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை, இருக்காது. அடித்து சொல்லுவேன், இருக்காது. இந்த இடத்துல ஸ்தம்பட்டமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தற்பெருமைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சுய கௌரவம்னு சுய பெருமைன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் உண்மை இதுதான். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்முறை ஜோதிடர்கள் ஷட்பலத்தில் ஸ்தான பலத்தை மட்டுமே பார்த்து கொண்டு நின்று விட்டார்கள். அதனால தான் ஜோதிடம் சரியாக வரலன்றதான் உண்மை. இப்போ அந்த ஸ்தான பலத்திலையும் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள், சில விஷயங்கள் எல்லாத்தையும் தான் சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே மாணவர்களுக்கு ஷட்பலம் என்கின்ற 6 வித பல அமைப்பில் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை கலந்து எப்படி பலன் எடுக்கணும், கிரக பலங்கள் என்பது எப்படி என்பதை சொல்லிவிட்ட நிலையில் இப்போது தசாபுக்தி அமைப்புகளுக்குள்ள கிரக பலத்தை எப்படி எடுக்கிறது, தசாபுக்தி அமைப்புகளுக்குள்ள கிரக பலத்தை எப்படி எடுக்கிறது. சரி, இப்போ போன லைவில் என்ன சொன்னேன்னா, ஒருவர் கேட்டார், சமகிரகம் என்ன பலனை செய்யும்? சமகிரகம், அப்போ சமகிரகம்னா என்ன? ஒரு நிலையில் சமகிரகம்னா என்ன? இதுதான் அந்த ஸ்தான பலத்திற்குள்ளே வருது. ஏற்கனவே ஸ்தான பலத்தை நம்ம நிறைய சொல்லியாச்சு. ஸ்தான பலத்தை பற்றி நான் கொஞ்சம் எழுதியும் இருக்கிறேன். ஸ்தான பலம் என்பது என்ன? ஷட்பலத்தில் முதல் நிலையான ஸ்தான பலம் ஒரு கிரகத்தை உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, நட்பு, பகை, ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, நீச்சம் என்கின்ற நிலைமையாக ஒரு பலத்துடைய ஸ்தான பலம் பிரிக்கப்படுகிறதுன்றதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம்.
இந்த ஸ்தான பலத்திலேயும் சில பல அமைப்புகளில் உள்ள தசாபக்தியில் இந்த அமைப்பை எப்படி நுணுக்கமாக செய்கிறது. உச்சம் என்பதுக்கு 100 மார்க்கு, மூலத்திரிகோணத்திற்கு 80 மார்க்கு, ஆட்சிக்கு 60 மார்க்கு, நட்புக்கு 40 மார்க்கு, சமத்திற்கு 20 மார்க்கு, பகைக்கு 10 மார்க்கு, நீச்சத்திற்கு 0 மார்க்கு என்று சொல்லப்பட்டது மூல நூல்களில் சில பல விஷயங்கள் இருக்குது. இதை நான் கொஞ்சம் மாற்றுவேன். இதை நான் எப்படி கொஞ்சம் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால், நீச்சம் என்பது 10 மார்க்கு, பகை என்பது ஒரு 15-20 மார்க்கு, சமத்திற்கு கூட 20-30 மார்க்காக போடலாம். இப்படி தான் கொண்டு வரணும். ஏன்னா நீச்சம் என்பது 0வாக முழுமையாக போய்விடுவது இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சிறிய விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஒரு சிறிய விஷயம், அந்த நட்பை அப்படியே கட்டமாக மாற்றிருக்கிறேன். புதனா உதாரணமாக போட்டிருக்கேன். புதன் இங்கே இருந்தால் 10 மார்க், புதன் இங்கே இருந்தால் 30 மார்க், புதன் இங்கே இருந்தால் 40 மார்க், புதன் இங்கே இருந்தால் 60 மார்க், புதன் இங்கே இருந்தால் 20 மார்க், புதன் இங்கே இருந்தால் 50 மார்க். இந்த அதிநட்பை நான் இங்கே போடலை. இந்த அதிநட்பு என்பது ஆட்சிக்கும் அதிநட்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த இடத்துல புதனுக்கு தனிப்பட்ட புரிதல் புதனுக்கும் செவ்வாய்க்கும் குருவிற்கும் எப்போவுமே சிம்மத்தின் மேல் உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அதிநட்பு அமைப்புன்றதை 60க்கும் 40க்கும் இடையில் இருக்கக்கூடிய 50ஆக எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல 50 மார்க்கு, இந்த இடத்துல அவருக்கு 100க்கு 100 மார்க்கு, இந்த இடத்துல 40 மார்க்கு, இந்த இடத்துல சமம் என்கின்ற 30 மார்க்கு, இந்த இடத்துல பகையாக இருந்தாலும் கூட பகைக்கு 20 மார்க்கு. ஆனால் சுபத்துவத்தின் தன்மைகளில் இங்கே கொஞ்சம் அவருக்கு நான் கூட்டுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக நட்பு பகை சமம் என்பது கூட, இந்த வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள். நட்பு பகை சமம் என்பது கூட சுபருடைய வீடுகளில் ஒரு மாதிரியாகவும் பாவருடைய வீடுகளில் ஒரு மாதிரியாகவும் இருக்கும். இந்த வீடு புதனுக்கு பகை, ஆனாலும் இது குருவின் வீடு. இந்த இடத்துல 20 மார்க் அப்படிங்கிறத கண்டிப்பாக புதனுக்கு எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இயல்பாகவே இந்த இடத்துல அவர் 40 மார்க்கில் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பெறுவார். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு சுப வீடு. இங்கே தான் அவருக்கு நீச்சம் 10 மார்க்கு, ஆனால் இங்கே 20 மார்க்கு தானங்க அப்படின்னு எடுத்தா. இதுதான் யதார்த்த ஜோதிடம், இதுதான் உண்மை. அனுபவ அமைப்புகள் இந்த இடத்துல தான் வருது. எல்லா இடத்துலையும் விதிவிலக்குகள் இருக்குது என்கின்ற மாதிரியாக இது ஒரு புதனுக்கு மட்டும் சொல்கிறேன், மொத்தம் எல்லா கிரகத்திற்கும் சொல்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா எல்லா கிரகத்திற்கும் சொல்கிறேன். அதாவது புதன் இங்கே 10 மார்க்குன்ற போது இங்கே பகை வீட்டில் 20 மார்க்கு தான் எடுக்கணும். ஆனால் இது சுவர் வீடாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல அவர் 40% திறனோடு இருப்பார். அதைத்தான் மதிப்பெண்ணாக கொடுக்குறோம். 40% திறனோடு இருப்பார் என்பதைத்தான் மதிப்பெண்ணாக கொடுக்குறோம். 10% திறனோடு இருக்கிறார். சதவிகித திறனோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை இதற்கு அப்புறம் நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளாக இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொன்று இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் இப்போ புதன் மீனத்தில் இருக்கிறார். ஒருவேளை இது மிதுன லக்னமாக இருக்குமாயின் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் பெரும் கேந்திரத்தில் இருக்கின்றார் என்கின்ற அமைப்பில் கேந்திர பலத்தோடு அவருக்கு ஒரு 10 மார்க் ஏறும். கேந்திர பலம் என்பது இந்த இடத்துல இந்த ராசி கட்டத்தில் பொதுவான இந்த கிரக பலம், இந்த ராசி கட்டத்தில் பொதுவான இந்த கிரக பலம். இதற்கப்புறம் லக்னம் வந்ததற்கு பிறகு அந்த அமைப்புகள் கூடும் குறையும். சரி, மேஷ லக்னமாக இருக்கலாம், மேஷ லக்னமே வேண்டாம், சிம்ம லக்னமாக இருக்கலாம். சிம்ம லக்னமாக இருந்தால் புதன் 8இல் மறைவார். புதன் 8இல் மறையும் போது இங்கே இருக்கிற 10 மார்க்கு மறுபடியும் குறையும் அவருக்கு. 8இல் மறைந்தால் ஏற்கனவே நீச்சனாகி பலவீனமாக இருக்கக்கூடிய அவர் அந்த மறைவு ஸ்தானத்தில் மேலும் பலவீனமாவார். அப்படிங்கிறத நுணுக்கமாக மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நுணுக்கமான கிளாஸு. இந்த கிளாஸில் நான் எப்படி கிரக தசாபக்திகளில் பலன் எடுக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி கிரக அமைப்புகளில் தசாபக்திகளில் எப்படி பலன் எடுக்கிறேன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இதே மேஷ லக்னமாக இருந்தால் 12இல் மறைகிறார். மேஷ லக்னமாக இருக்கும்போது 12இல் மறையக்கூடிய தன்மை இந்த 10 மார்க்கை விட கண்டிப்பாக அவருக்கு குறையும். கன்னியா இது துலா லக்னமாக இருந்தால் 6ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அந்த 10 மார்க் 6, 8, 12 இந்த அமைப்பு பொதுவான அமைப்பாக இருந்தாலும் இப்போது நான் கொடுத்த இந்த மார்க் பொதுவான ஒரு காலச்சக்கர என்கின்ற அமைப்பில் ஒரு பொதுவான அமைப்பு. அதே நேரத்தில் இந்த புதன் 6, 8, 12இல் மறைவாராகின் இந்த புதன் அல்ல. இப்போ இந்த இடத்துல குருவே நீச்சமாக இருக்கிறார், அவருக்கும் 10 மார்க்கு தான். அந்த குரு என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால், இந்த நீச்சமடைந்த இந்த கிரகம் லக்னம் வந்ததற்கு பிறகு கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்குமாயின் அது ஒரு மாதிரியாகவும்,
லக்னம் வந்ததற்கு பிறகு 6, 8, 12 இருக்குமாயின் இன்னும் கீழான நிலைமைகள்லையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்துடைய பார்வை பலம் எப்போது இருக்காது, இதையே நான் சொல்லியிருக்கிறேன். பார்வை பலம் எப்போது இருக்காதுன்றதை இப்படி விளக்கி சொல்லியிருக்கிறேன்னான்னு தெரியாது. குரு நீச்சமாக இருக்கிறார். குரு இந்த இடத்துல, இந்த இடத்துல குரு பகையாக இருக்கிறார். இந்த பகையாக இருக்கிற குரு இங்கே சனியோடு ராகுவோடு சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே சூரியனோடு 2 டிகிரியில் அஸ்தமனம். ஒரு மாபெரும் ஒளிக்கு முன்னால் குருவின் பார்வை என்பது என்ன? ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதை சொல்லிடுறேன். குருவின் பார்வை என்பது என்ன? குருவின் ஒளி பிரதிபலிப்பு, குருவின் ஒளி சிதறல். அப்போ அந்த குருவின் பார்வை நம்ம பூமிக்கு, பூமியில் பிறந்த உயிர்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் அது ஒரு மாதிரியான சூரியனுக்கும் பூமிக்கும் குருவிற்கும் இருக்கக்கூடிய கோணம். சூரியன் குருவின் பார்வை என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் குருவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு கோணம். இதுதாங்க 5, 7, 9. இந்த 5, 7, 9 கிரக அமைப்புகளில் பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒளியைத்தான் பார்வைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பகை வீட்டில் இருக்கக்கூடிய, சரி உச்ச வீட்டிலையும் இருக்கிறார் சூரியன். இந்த இடத்துல செவ்வாயை நான் போட மாட்டேன். செவ்வாயை போட்டேன்னா அது ஒரு மங்கள யோகம் என்கின்ற, குருவுக்கு செவ்வாய் பகைவர் அல்ல, குருவுக்கு செவ்வாய் மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அமாவாசை சந்திரனை தான் குருச்சந்திர யோகம் இருந்தாலும் கூட அமாவாசை சந்திரன் ஒளியிழந்த சந்திரன்றனால இங்கே சந்திரனை போட்டேன். இந்த இடத்துல சனி செவ்வாய் ராகுல செவ்வாயை நான் எடுத்துருவேன். செவ்வாய் மங்களன். செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஆகக்கூடிய ஒரு தன்மையில் இந்த இடத்துல நீச்ச செவ்வாய் சேர்ந்திருந்தால் குருவின் பார்வையை பாதிக்க மாட்டார். இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியவர்கள் அஸ்தமனத்தையும் கிரகணத்தையும் கொடுக்கக்கூடிய 2 பேர். எந்த கிரகமாக இருந்தாலும் ராகுவும் சூரியனும் எவரோடு மிக நெருக்கமாக இணைகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்களோடு இணையக்கூடிய கிரகம் தன்னுடைய பார்வை திறனை வலிமை இழக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்று, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல டச் ஆனதுனால தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சனியின் பார்வைக்கும் குருவின் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்ணகடூரம் என்கின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தணும் இல்லையா, அந்த அமைப்புகளை இப்போ பார்த்துக்கோங்க. எப்போது ஒரு கிரகம் பார்வை பலம் இல்லாமல் இருக்கும், இந்த விஷயத்தை இப்போ சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குரு உச்ச குருவாக இருக்கிறார். இந்த உச்ச குரு ஒரே டிகிரியில் சூரியனோடு ஒரு 2 டிகிரியில் ராகுவோடு இணைந்திருந்து சனியோடையும் இணைஞ்சிருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் மறந்து கூட செவ்வாயை போட மாட்டேன். செவ்வாயை சேர்ந்தால் அது மங்கள யோகம், பார்வை கலப்பு வேறு மாதிரி போகும். இந்த இடத்துல குருவிற்கு பார்வை பலம் குறையும். உச்சகுருவாக இருக்கின்ற காரணத்தினால அவர் ஒரு சாதாரணமாக பகை வீட்டில் இருக்கக்கூடிய பார்வை திறனின் அடிப்படையில் 20 அல்லது 30% பார்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க. உச்சகுருவாக இருக்கக்கூடிய குரு இந்த இடத்துல சூரியனோடு 1 டிகிரியில் 2 டிகிரியில் சேர்ந்தாலும் அஸ்தமனமானாலும் 2 டிகிரிக்குள்ளே ராகுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்திருந்தாலும் உச்சகுரு என்பதன் அடிப்படையில் சூரியனையும் ராகுவையும் சனியையும் சுபத்துவப்படுத்தி அப்படியே ஒரு 20 அல்லது 30% அளவு அவர் பார்ப்பார். இந்த 20 அல்லது 30% அளவு பார்வை என்பது அப்படியே நேராக 180 டிகிரியிலிருந்து ஒரு 5 டிகிரிக்குள்ளே அவருக்கு இருக்கும். இதையும் அடுத்து முக்கியமாக சொல்லிட்டேன். இங்கிருந்து நேராக மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும், இங்கிருந்து நேராக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும், இங்கிருந்து நேராக இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய 5, 7, 9 அமைப்பின் அடிப்படையில் நேராக அந்த 180 டிகிரி இருக்கு இல்லையா ஒரு ராசியில். இப்போ குரு இந்த இடத்துல 8 டிகிரியில் இருக்கிறான்னு வைப்போம். இந்த 8 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு இங்கே மகரத்தில் 8 டிகிரியில் பார்ப்பார், இங்கே 8 டிகிரியில் பார்ப்பார், இங்கே 8 டிகிரியில் பார்ப்பார். அந்த 8 டிகிரிக்கு முன்பின்னாக 13 டிகிரி 3 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகங்களை அவர் பார்ப்பார். சனியை தான் நீங்கள் அது புரிஞ்சுக்கணும். சனியுடைய பார்வை கர்ணகடூரமான பார்வையாக இருக்கும். சனியுடைய பார்வை கர்ணகடூரமான பார்வையாக இருக்கும். சனியின் பார்வை என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு இதான ஒன்று. சனி யாரையும் பார்க்கவே கூடாது. சனி யாரையும் பார்க்கவே கூடாது. குறிப்பாக சனி இந்த 4 இடங்கள்ல இருந்து பார்க்கக்கூடாது. இப்போ ஏன் நான் உச்சத்தை போடலை அப்படின்னு சொன்னால், உச்சம் சுக்கிரனுடைய வீட்டிலேருந்து பார்க்குது. சுக்கிரனுடைய வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கும் மற்ற இடங்கள்லேருந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல சனி ஆட்சி பெற்று பார்க்கிறார். இவர் இங்கே பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வநாசம். இங்கிருந்து பார்க்கின்ற சனி மிகப்பெரிய கடுமையான கெடுபலங்களை, சிம்மத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி மிகப்பெரிய கடுமையான பலங்களை செய்வார். சரி, இந்த இடத்துல
சனி சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மம் தான் அவருக்கு நீச்ச விடு மாதிரி, இங்கேருந்தும் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல நீச்சனாக இருந்து பார்க்கக்கூடிய சனி. பார்வையை பற்றியே நான் ஒரு 4 கிளாஸ் நடத்தலாம். பார்வையை பற்றி முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். பார்வை என்கின்ற திருப்பலத்தின் அடிப்படையில் தான் சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகளே நிர்ணயம் பண்ணி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய சனி, மாணவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சனி கொடியதா, இங்கிருந்து பார்க்கக்கூடிய சனி கொடியதா? அதாவது ஆட்சி பெற்ற சனியின் பார்வை கொடியதா, நீச்சம் பெற்ற சனியின் பார்வை கொடியதா என்பதை ஒரு 10 பேராவது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கின்ற மாதிரியா சொல்லுங்கள். ஆட்சி பெற்ற சனியின் பார்வை கொடியதா, நீச்சம் பெற்ற பார்வை பெற்ற சனியின் கொடியதா? சரி, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் கிளாஸை நடத்திடுறேன். ஆட்சி பெற்ற சனியின் பார்வை எத்தகையது, நீச்சம் பெற்ற சனியின் பார்வை எத்தகையது? எதை நீங்கள் கொடியதாக நினைக்கிறீங்க? ஆட்சினா மகர கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை கெடுதல், அல்லது மேஷத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை கெடுதல். நெல்லை சாமித்துறை சில தேவைப்படுகின்ற விஷயத்தில் மட்டும் பார்த்துக்கிறேன் இல்லையா? ஆட்சி பெற்ற சனியின் பார்வை கொடியது. ராஜவேல் ரங்கசாமி, சரி, ராஜவேல் ரங்கசாமி ஆட்சி பெற்ற டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறீங்க பாருங்க, அதுதான். நீச்சம் பெற்ற சனியின் பார்வை கொடியது. அனந்தகிருஷ்ணன் ஹாட்ஸ்அப் தட்டி கொடுக்குறவங்கள. நீச்சம் பெற்ற சனியின் பார்வை தான் கொடியது. அதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் தான் நீங்கள் தடுப்பீங்க, தப்புவீங்க அப்படின்றதான். ஆறுமுகம் தப்பாக சொல்லிட்டீங்க. கும்ப சனி. முரளிதரன் விஎஸ் கரெக்டு. ராஜாராம் என்கே ஆட்சி பெற்ற சனியின் பார்வை கொடியது. மேஷ சனி குறைந்த பாவத்துவம். விக்னேஸ்வர் கரெக்டு. தப்பு. நான் இந்த தப்பு வருன்றதுக்காக தான் நான் இப்போ இது பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கங்க அன்பு மாணவர்களே. பார்வை அமைப்புகளில் நீச்சம் பெற்ற சனியின் பார்வை தான் கொடியது. பாவத்துவம் 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 என்னத்தை நான் சொல்றது? நீச்சம் பெற்ற சனியின் பார்வை கொடியது. அதை விட கொஞ்சம் மிக கொடியது கொடியது. வெரி நார்மல். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக நீச்சம் பெற்ற சனியின் பார்வை மிகவும் கடுமையான அமைப்புகளில் அந்த 7 இந்த பாவகத்தில் மிதுனத்தை பார்க்கும், துலாத்தை பார்க்கும், தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும். நீச்சம் பெற்ற சனியின் பார்வை மிக கொடிய பார்வை. அதனை அடுத்து தான் ஆட்சி பெற்ற சனி. இப்போ இந்த இடத்துல நம்ம சவுந்தரராஜனுடைய கேள்வி, ஒரு கிரகம் எப்போது பார்வையே இல்லாமல் போயிடுது அப்படின்றது தான். பார்வையே இல்லாமல்லாம் போயிடாது. சரி, இந்த நீச்சம் பெற்ற சனி செவ்வாயோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்து, சனி செவ்வாய் ராகு இந்த இடத்துல வந்துடுது. இப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் ராகு அப்படிங்கிறது, செவ்வாய் அவருக்கு ஆகவே ஆகாது. இந்த இடத்துல நீச்ச பங்கம்லாம் அவருக்கு செல்லுபடி ஆகாது. ராகுவோடு அவர் 3-4 டிகிரியில் இணைஞ்சு, செவ்வாயோடு சேர்ந்து 2 டிகிரியில் இணைஞ்சு இவர் பார்க்கின்ற பார்வை, இந்த பார்வை கண்டிப்பாக பார்வை இருக்கும். இந்த பார்வை கடுமையான கெடுபலன்களை செய்யும். சுத்தம். மிதுனம் சுத்தமாக கெட்டது. மிதுனம் சுத்தமாக கெட்டது. இப்போ இதே மாதிரி சனிக்கும் யாருக்கும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன், சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரகம் எப்போது பார்வை பலத்தை இழக்கிறது, இழக்கெல்லாம் இல்லை, இல்லாமல்லாம் போயிடாது, அதனுடைய பார்வை வித்தியாசமாகிறது, பாபத்துவத்தையும் சுபத்துவத்தையும் அதிகப்படுத்துகிறது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சூரியன், இந்த இடத்துல ராகு. இப்போ அதே தான் போட்டிருக்கிறேன். அவருக்கு ஆகாத சூரியன், அவரை பாபத்துவப்படுத்தக்கூடிய ராகு. இவர்கள் 2 பேரும் இருக்கும்போது இவர் பார்க்கின்ற சாதாரணமாக பார்க்கக்கூடிய பார்வை கொடிய பார்வை, தடுக்கக்கூடிய பார்வை. சாதாரணமாக சனி பார்க்கின்ற பார்வை தடைகளை கொடுக்கக்கூடிய பார்வை. சனி பார்த்துட்டாலே அந்த பாவகம் உங்களுக்கு தாமதமாக இயங்க போகிறது என்று அர்த்தம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பாவகத்தில் கன்னியிலிருந்து மீனத்தை 30 டிகிரிக்குள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குரு அஸ்தமனத்தை அடைந்திருந்தால், கிரகண தோஷத்தை அடைந்திருந்தால், இந்த அஸ்தமனம் கிரகண தோஷம் இந்த இரண்டும் பார்வை திறனை குறைக்கக்கூடியவை, பார்வையை இல்லாமல் போகக்கூடியவை இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் பார்வை என்பது இருக்கும். அந்த பார்வை மாற்றத்தை அடையும். அந்த பார்வை மாற்றத்தை அடையும் அப்படிங்கிறத எப்படி மனசில் பொருத்தி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இப்போது நான் சொன்னது, இப்போ நான் சொன்ன இந்த இடம் 30 டிகிரி பார்க்க வேண்டிய இந்த வித்து அப்படியே இங்கே குறைஞ்சு 10 டிகிரிக்குள் மட்டுமாக, 8 டிகிரிக்குள் மட்டுமாக, 12 டிகிரிக்குள் மட்டுமாக, அது சூரியனோடு ராகுவோடு நெருங்கி இருக்கின்ற தூரத்தை பொறுத்தது.
பாபத்துவமாக இது வந்து அஸ்தமனத்திற்கும் கிரகணத்திற்கும். ஆனால் சனியோடு சேருகின்ற அந்த குருவுடைய பார்வை, சனியோடு சேருகின்ற அந்த குருவோட பார்வை. அஸ்தமனம் கிரகணம் என்பது இயல்பான பார்வையின் வித்து என்கின்ற அந்த அமைப்பை குறைப்பது. அதே சனியோடு சேருகின்ற குருவோடு செவ்வாயோடு சேர்றது மங்கள யோகமாக பெரிய நல்ல யோகத்தை செய்யும் குருவின் பார்வை. ஒரு நிமிஷம். இது பார்வையின் தூரத்தை, பார்வையின் அகல, அந்த வித்து போன்ற அமைப்புகளை குறைக்குது. இந்த இடத்துல செய்யக்கூடிய இந்த குரு வந்து இங்கே 28 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறேன். அப்போ குருவின் பார்வை அந்த கிரகத்திற்கு இல்லைன்னு எடுத்துக்கணும். குருவின் பார்வை இல்லாமல் போவது, ஒரு கிரகத்தின் பார்வை இல்லாமல் போவது எப்போ என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இடத்துல குருராக சூரியன் மட்டும் சேர்ந்திருக்கும் போது நெருங்கிய தூரத்திற்கு ஏற்ப இந்த இடத்துல அஸ்தமனம் ஆகலைன்னா பார்வை இருக்கும். இந்த இடத்துல 8 டிகிரிக்கு அப்புறம் விலகி இருந்தால் பார்வை இருக்கும். குரு அஸ்தமனம் ஆகலைன்னா 11 டிகிரிக்கு அப்பால் விலகி இருக்கிறான்னு அர்த்தம். குருவுக்கும் சூரியனுக்கும் 11 டிகிரிக்கு அப்பால் விளக்கம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பார்வை இருக்கத்தான் செய்யும். குருவுக்கும் ராகுவிற்கும் 8 டிகிரிக்கு அப்பால் பார்வை இணைவு விலகி இருக்கும்போது பார்வை இருக்கத்தான் செய்யும். இவர்கள் மிக நெருங்கி இருக்கும் பொழுது மட்டும் 30 டிகிரியில் இந்த மையப்புள்ளியில் இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி பார்க்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வை ஒளி வித்த ஒரு 10 டிகிரி குறைச்சிக்கிறார். அதுதான் உண்மை. சரி, அதே நேரத்தில் இன்னொன்றாக இந்த சனி இந்த குரு சனி இணைவு குருவின் பார்வையை பாபத்துவமாக மாற்றும். அவருடைய சுபத்துவத்தை மட்டும்தான் குறைக்கும், வித்தை குறைக்காது. அதாவது இந்த இடத்துல குரு சனி ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் என்கின்ற அமைப்பாக தனியாக இருக்கக்கூடிய குரு எந்த அளவிற்கு ஒரு கிரகத்தை நல்ல தன்மையை சுபத்தன்மையாக ஆக்குகிறாரோ, குரு பார்வை என்கின்ற அமைப்பு கோடி நன்மை என்கின்ற அமைப்பில் இந்த குரு பார்வை என்பது கோடி நன்மையை 10 லட்சத்துக்கு நன்மை, 1 லட்சத்துக்கு நன்மைன்னு மாற்றிடுறாருங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல கேள்வி. இந்த இடத்துல இது பொருத்தமான கேள்வி. ஆக அஸ்தமனம் கிரகணம் என்பது ஒளி அமைப்பை குறைக்கின்ற அதே நேரத்தில் சனி அல்லது அமாவாசை சந்திரன், இந்த 2 கிரகமும் இருள் கிரகம். குரு ஒளி கிரகம், இந்த 2 கிரகமும் ஒளி கிரகம், இருள் கிரகம். இப்போ அமாவாசை சந்திரனை போட்டேன். இந்த அமாவாசை சந்திரன் கிட்டத்தட்ட குருவை உறிஞ்சுவார். அமாவாசை சந்திரன் குருவை உறிஞ்சி தான் சுபத்துவமாகி அவருடைய ஒளி அமைப்புகளில் சுபத்துவத்தை குறைப்பார். வித்தை குறைக்காமல் சுபத்துவத்தை குறைப்பார். இப்போ நான் சொல்கிறது புரியுதா புரியலையா, டஃப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள், டஃப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல குருவும் சனியும் மட்டும் சேர்ந்திருக்கிறார்கள். குருவின் பார்வை அளவு குறையாது. ஆனால் அந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுபத்துவம் சனியின் கலப்புகளால் 1 கோடி, குருவின் பார்வை கோடி நன்மை என்கின்ற அமைப்பு, குருவின் பார்வை 10 லட்சம் நன்மை என்கின்ற அமைப்பாக சனியின் இணைப்பால் வந்துடும். அதே மாதிரி குரு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தால், அதே பௌர்ணமி சந்திரனாக சேர்ந்திருந்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் குருவின் பார்வை எக்ஸ்ட்ரா ஆகிடும். பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் குருவின் பார்வை எக்ஸ்ட்ரா ஆகிடும். இதை இன்றைக்கி ஃபுல்லாகவே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கலாம் திருப்பலம் என்கின்ற அமைப்பில். அப்போ இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது அவர் குருவை உறிஞ்சுறார். அதாவது தனக்கு இல்லாத ஒளியை தான் குருவிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அமாவாசை சந்திரனுக்கு உண்டு. தான்